தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பைபிள் குறித்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆதியாகமத்து புஸ்தகத்துல இருந்து ஒரு கேள்வி வச்சாங்க. பகலின் குளிர்ச்சியான வேலையில போவார், அவர் வந்து ஏசி வாக்கிங் போவார் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் அங்க எதுவுமே கிடையாது. பகலின் குளிர்ச்சியான வேலையில இறைவன் வரணும்னு விருப்பப்பட்டா இறைவன் எந்த நேரத்தில் வருவார். அவர் காலையில வரலாம், பகலின் குளிர்ச்சியான வேலையில வரலாம், நைட் வரலாம். அது இறைவனுடைய விருப்பம். அது எதுக்கு நம்ம கமெண்ட் பண்ணோம்? பகலின் குளிர்ச்சியான வேலையில வந்தார்னு தான் இருக்கே ஒழிய வாக்கிங் போறதுக்காக வந்தார், அவர் நடந்து போற அப்படியே இல்லை. அந்த பகலின் குளிர்ச்சியான வேலையில அவர் மக்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறார். அவ்வளவுதான் அதுல இருக்குது. ரெண்டாவது என்ன சொன்னாங்க? அங்க வந்து ஆதாமே எங்க இருக்கிறாய் என்று கேட்டாரு. இப்படின்னு சொல்லி கேட்டு இதெல்லாம் இறைவனுடைய தகுதியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சாங்க. நம்ம நார்மலாவே பாருங்க, ஒரு குழந்தை வந்து ஒரு சின்ன பையன் இருக்கான். நமக்கு ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம். நம்ம பையன் ஒரு தப்பு பண்றதை நம்ம பார்த்துட்டோம். தெரிஞ்சிட்டாலும் வீட்டுக்கு போனோன்னு எங்கடா போன, என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன் நமக்கு தெரியாமையா கேட்டோம்? அவன் என்ன பண்ணுனா, அவன் என்ன பண்றான், அவன் வாயிலிருந்து வர்றதுக்காக நம்ம கேட்கறது. ஒரு தப்பு பண்ண எந்த குழந்தையும் வந்து நம்ம கேட்போம். அதுக்காக வந்து அப்பா வந்து விஷயமே தெரியாம அப்படி கேட்டான்ற அர்த்தம் கிடையாது. ஒரு அப்பாவுக்கு தெரியும், ஆனாலும் அவன் வாயிலிருந்து அவன் என்ன பண்றாங்கிறத தெரியணுங்கிறதுக்காக தான் கேட்கறது. ஆனா இந்த வார்த்தையை சொல்லிட்டு இது கூட தெரியலன்னா இந்த மாதிரி இறைவனை கீழ்படுத்துற விஷயம்லாம் இருக்காது குரான்ல அப்படின்னாரு. ஆனா அது தப்புங்க. ஏன்னா 5ஆம் அத்தியாயம் குரான்ல 16ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, மரியமின் மகன் ஈசாவே, அல்லாவை என்று என்னையும் என் தாயாரையும் கடவுளாக்கி கொள்ளுங்கள் என்று நீர்தான் மக்களுக்கு கூறினீரா அப்படின்னு அல்லாஹ் யார்கிட்ட கேட்பாருங்க? ஈசா அவர்கிட்ட. எப்ப கேட்பாரு? கியாமத் நாள்ல கேட்பாராம். ஏங்க, அதாவது அல்லாஹ் வந்து அனைத்தும் அறிந்தவன், அவனை வந்து இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாவை வந்து நியாய தீர்ப்பு நாள்ல நிறுத்திட்டு, நீ உன்னையும் அம்மாவையும் கும்பிடுறதுக்கு சொன்னியா? ஏன் அல்லாஹ்க்கு தெரியாதா? அல்லாஹ்க்கு தெரிஞ்சிருந்தா அல்லாஹ் எதுக்கு இது போய் கேட்கணும்? இப்போ இறைவனை வந்து யாரு வந்து கீழ்மைப்படுத்துறது, தாழ்வுபடுத்துறது? இது இறைவனுடைய தகுதி இல்லைங்கிறது யார் சொல்லுங்க பார்க்கலாம்.